நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி எரேமியா 22வது அதிகாரம் வசனம் 16. ஜெரேமியா சாப்டர் 22 verse 16. அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல கர்த்தரை அறிகிற அறிவை பற்றி ஒரு வித்தியாசமான கோணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக யோயோக்கிம் என்னும் யூதாவின் ராஜாவுக்கு வெளிப்படுத்துறாரு. ஒரு ராஜா ஜனங்களுக்கு நீதி செய்து, அதுலயும் குறிப்பா சிறுமையும் எளிமையுமானவருடைய நியாயத்தை விசாரிக்கிறதுங்கிறது கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டதின் அடிப்படையை காண்பிக்கிறதாக இருக்கு. ஆனா அந்தபடியான அறிவை யோயோக்கிம் ராஜா பெற்றுக்கொண்டதாக நடக்கல. அதனால்தான் தேவன் இந்த இடத்துல அவருக்கு உணர்த்துவிக்கும்படியாக அவருடைய தந்தையாகிய யோசியா ராஜாவை ஒப்பனையாக காண்பிச்சிருக்கிறாரு. அப்படி யோசியா ராஜா அரசாண்ட காலத்துல அவர் நீதியும் நியாயமும் செய்தவராக, மக்களுடைய நியாயத்தை விசாரித்தவராக இருக்கிறாரு. முக்கியமா சிறுமையும் எளிமையுமானவருடைய நியாயத்தை விசாரித்தவராக இருக்கிறாரு. அந்தபடியாக அரசாண்டதே தன்னை அறிகிற அறிவுன்னு சொல்லி கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமா சொல்றாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை செய்ய யோசியா ராஜாவின் மகனாகிய யோயோக்கிம் ராஜா தவறிவிட்டாரு. அதனால்தான் இந்த பகுதியில அவருக்கான எச்சரிப்பின் வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா அவருடைய ஆட்சி எப்படி இருந்திருக்குதுங்கிறத இந்த அதிகாரத்துடைய துவக்க பகுதிகளில இருந்து பார்த்தோம்னா நமக்கு தெளிவா புரியும். அவர் தன்னுடைய அரசாட்சி கீழ் இருந்த ஜனங்களை கடினமா நடத்தி, அவங்கள பாரப்படுத்தி, அவங்கள மிகவும் வருத்தினாரு. அவங்களுடைய நியாயத்தை விசாரிக்காம போனாரு. சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்ய தவறி போனாரு. இந்தபடியாக செய்வதெல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமான காரியமாக இருக்குதுங்கிறத கர்த்தர் தெளிவாக உரைக்கிறாரு. அதற்காகவே அவருடைய தந்தையின் ஆட்சியை கம்பேர் பண்ணி யோயோக்கிம் ராஜாவுக்கு தேவன் காண்பிச்சிருக்கிறத இந்த பகுதியில் நாம பார்க்க முடியும். குறிப்பா இதற்கு முன்பாக இருக்கிற 15வது வசனத்துடைய பின்பாதியிலேயே தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உன் தகப்பன் போஜனபானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்த போது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அந்தபடியாக ஜனங்களுக்கு நீதியும் நியாயமும் செய்வது ஒரு ராஜா தான் பெற்றுக்கொண்ட ஸ்தானத்திற்கு ஏற்புடையதாக இருக்கு. அந்தபடியாக நடந்து கொண்டவர்களாகவே தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்ட ராஜாக்கள் காணப்படுறாங்க. அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக தாவீது ராஜா இருந்திருக்கிறாரு. அவர் தேவன் தனக்கு தந்த ஸ்தானத்தின் காரணம் என்னதென்று அறிந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவோடு நடந்து கொண்டிருக்கிறாருங்கிறத 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும். அந்த பகுதியில கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி, இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறபடி தாவீது ராஜா தான் ராஜாவாக உயர்த்தப்பட்டதின் காரணம் என்னதென்று அறிந்து கொண்டவராக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீதியும் நியாயமும் செய்தவராக இருந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையான அறிவை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறாருங்கிறத பிரதிபலிக்கிறதாகவே அந்த வசனம் காணப்படுது. அப்படியாக அவர் இருந்ததோடு அல்லாம தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவருடைய மகனாகிய சாலமோனுக்கும் ராஜ்யத்தை கொடுக்கும் போது அவர் சொல்லியிருக்கிறாருங்கிறத 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும்போது தெரியும். அந்தபடியாக ராஜாவின் ஸ்தானத்துல தேவன் ஒருத்தரை வைக்கிறாருன்னா அவர் தம்முடைய ஜனங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் அந்த ராஜா செய்யணுங்கிறத எதிர்பார்க்கிறவராக இருக்கிறாரு. இந்த அடிப்படையான அறிவை பெற்றுக்கொள்ளாதவராக யோயோக்கிம் ராஜா நடந்திருக்கிறாரு. அவரும் தாவீது ராஜாவை போல யூதா வம்சவழியில தான் வந்திருக்கிறாரு. அவருடைய தந்தையின் நல்லாட்சியை பார்த்திருக்கிறாரு. ஆனாலும் தேவனை அறிகிற அறிவை உடையவராக நடந்து கொள்ளல. அதை குறிப்பாக உணர்த்துவதற்காகவே நாம பார்த்த பிரதான வசனத்துல அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு வசனம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்தபடியாக கர்த்தர் தாமே தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை ஸ்தானத்துல உண்டு பண்றாரு. அந்த ராஜா நீதியும் நியாயத்தையும் சிறுமையானவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் செய்யணுங்கிறத எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறவரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சங்கீதம் 72வது அதிகாரம் 12வது வசனம் கூட சொல்லுது.
அந்தபடியாக நியாயத்தையும் நீதியும் செய்வதும் தான் பெற்றுக்கொண்ட ஸ்தானத்தில் சரியாக நடந்து கொள்வதும் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாருங்கிறத இந்த பகுதிகள் நமக்கு தெளிவாக உணர்த்துது. அப்படிப்பட்டவர்களாக நாம இருக்கிறோமா? அதை நாம நிதானிச்சு பார்க்கணும். நாம தேவனை அறிகிற அறிவை பெற்றிருந்தோமே ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு ஸ்தானத்திலையும், அது ஒரு குடும்பத்திலயா இருக்கட்டும், இல்ல நாம படிக்கிற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல நாம வேலை பார்க்குற ஸ்தலத்திலயா இருக்கட்டும், அந்த இடத்துல எல்லாம் நாம சரியாக நீதியாக நடந்து கொள்வதிலெல்லாம் பிரதிபலிக்கப்படுது. அப்படியானவர்களாக இல்லாம தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு 3 வேளை ஜபிக்கிறதும், நல்லா வேதம் வாசிக்கிறதும், சபைக்கு போய் வருகிறதும், எல்லா ஜப கூட்டங்களையும் காணப்படுகிறதுமா இருந்தாலும் நாம நம்முடைய சுபாவத்துல மாற்றம் உள்ளவர்களாக, நீதியும் நியாயத்தையும் செய்பவர்களாக, சிறுமையானவர்களை விசாரிப்பவர்களாக, நம்முடைய ஸ்தானத்திற்கு சரியாக நடந்து கொள்பவர்களாக இல்லாம போயிட்டோம்னா அது தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளங்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. இந்தபடியாக நாம நடந்து கொள்ளாம தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டவர்களாக, நம்முடைய சுபாவத்தின்படி நல்லடக்கையுள்ளவர்களாகவும், நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுபவர்களாகவும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்துல சரியாக கடமையை செய்து முடிப்பவர்களாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டோங்கிறத நம்முடைய சுபாவத்துல வெளிப்படுத்தி நீதியும் நியாயத்தையும் செய்பவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிறதுங்கிறத நாங்க எங்களுடைய ஸ்தானத்துல சரியாக நடந்து கொள்வதும் நீதியும் நியாயத்தையும் செய்வதிலேயே இருக்குதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக நன்மை செய்கிறவர்களாக, நியாயத்தையும் நீதியும் விரும்புகிறவர்களாக, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்துல சரியாக நடந்து கொள்பவர்களாக இருக்க தேவரீர் எங்களுக்கு நவமான இதயத்தை தந்தரலுங்கப்பா. ஆம் ராஜா, அந்தபடியாக உம்மை அறிகிற அறிவை அநேகருக்கு பிரதிபலிக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படியே நீங்க பாராட்ட போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.